மாதிரி சித்திவிளாகத்திலிருந்து இது வடலூர்லேருந்து மேட்டுக்குப்பம் கருங்குழி சித்திவிளாகம் போகிறதுக்கெல்லாம் கரடு முரடான பாதை, காட்டுப்பாதை தான். இப்போ ரோடு இருக்குல்ல, அப்போல்லாம் ரோடு கிடையாது, நடந்து தான் போவோம். நாங்கள் மருதூருக்கு 15 கிலோமீட்டரு நடந்து தான் போவோம். ஆமாம், நாங்கள் போகும்போது பஸ்லாம் கிடையாது. ஏன்னா அப்போ வள்ளலாருடைய கொள்கை மக்களுக்கு சரியான முறையில் புரியல. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் வள்ளலாரை பற்றி புரிஞ்சிக்கல. வள்ளலாருக்கு இடம் கொடுத்துட்டாங்க அவர் மேலே அன்பனால், ஆனால் அதை எப்படி வச்சிருக்கணும்னு யாருக்கும் தெரியல. நான் போய் கொஞ்சம் நஞ்ச போராட்டம் நான் பண்ணவும் கிடையாது. தர்மசாலையில் போய் உள்ளே பூந்துட்டாங்கள பண்ணுவேன். அங்கே உள்ளெல்லாம் இப்போ கட்டின தர்மசாலை முன்னாடி கிடையாது. நான் போகும்போது ஒழுவது மழை பெஞ்சா ஒழுவும், வெயில் பெஞ்சா உள்ள வெயில் வரும். அப்படி இருந்தது. காலங்கள் மாறுது, இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி நடக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ கக்கூசே கிடையாது. அந்த காலத்தில் காட்டுக்கு தான் போகணும், தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. தர்மசாலையில் இருக்கிற தண்ணி உள்ளே போனால் அவன் திட்டுவான். ஞான சபையில் இருக்கிற கிணறு, அதில் தான் குடிப்பாங்க. தண்ணி எங்கேயும் இருக்காது குடிக்கிறது. இன்றைக்கி மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. இப்போ பரிசுத்தம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்கள்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு நிறைய சர்வீஸ்க்கு ஆள் வந்துருச்சு. இப்போ நம்ம போகிற அன்றைக்கி பூசம், அதனால் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது. மறுநாள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிடும். நகராட்சி தொண்டர் படைன்னு இருக்குது தனியாக, சேவை மையம், அவங்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிடும். இப்போ ஒரு 5-6 வருஷமாக பரவாயில்லையா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டில் போக முடியாது, 2 பக்கம் மலம் தான் இருக்கும். ஞானசபை ரோட்டில் போனாலும் 2 பக்கம் மலம். அந்த ஊருக்காரன் பூரா அங்கே தான் வெளிக்கிருப்பான். வீட்டில் இவனுக்கு கக்கூஸ் கிடையாது, காட்டில் தான் காடு தான் கக்கூஸ். தர்மசாலை ரோடு இருக்குல்ல, நீங்கள் அங்கே போகவே முடியாது. நைட்டில் பூரா அவன் சாப்பிட்டு காலையில் 4-5 மணிக்கெல்லாம் யாரும் இல்லாத நேரத்தில் ரோடு பூரா மழை வச்சுருவான். இப்போல்லாம் இன்றைக்கி எவ்வளோ மலேசியா குரூப்பு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ கக்கூஸ்லாம் கட்டிட்டாங்க. மேட்டுக்குப்பத்தில் ஒரு 50 கக்கூஸ் கட்ட போகிறாங்க. போர்லாம் போட்டாச்சு, சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ விழிப்புணர்வு வந்துருச்சு. இனி நம்ம தூங்கலாலும் ஆண்டவர் நம்மளை தூங்க விட மாட்டார். ஏன்னா மெக்கா மதீனான்றது பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு செய்யுது. இங்கே வள்ளலார் தவறான பொருளாதாரத்தை வள்ளலார் ஏற்றுக்கிறதில்ல. புரியுதுங்களா? கோடி கோடியாக கொடுத்துருவான். நாளைக்கே வடலூர் வேணும்னா